வணக்கம். இது பி தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிளவுபட்டுள்ள தமிழரசு கட்சி, தடுமாறும் தலைமைகள். கட்சியில் இருந்து எவரையும் நீக்கப் போவதில்லை, சுமந்திரனுக்கான பதிலடி கொடுத்த எம்பி. யாழ் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தீவிரமடைந்த முரண்பாடு. தமிழர் பகுதியில் வெள்ளை வானில் வந்தவர்களால் குடும்பஸ்தர் மீது தாக்குதல். இராணுவத்தினரின் ஆக்கிரமிப்பில் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும், சந்திரசேகரன் உறுதி. ஏப்ரலில் உள்ளூராட்சி தேர்தல், அனுர அரசு தீர்மானம். மன்னார் மறைமாவட்டத்தின் புதிய ஆயர் நியமனம். கொழும்பில் நீதிமன்றத்துக்கு அருகில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் படுகாயம். புத்தளத்தில் இருந்து புலம்பெயர்ந்து பெல்ஜியத்துக்கு சென்ற இளைஞன் சாவு. இனி விரிவான செய்திகள். கட்சியின் தலைவர் யார் என்று தெரியாத ஒரு நிலையிலேதான் அடுத்த கூட்டம் வரைக்கும் கட்சி பயணிக்க வேண்டிய நிலையில் உள்ளதாக தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் நேற்று காலை 10:30 மணிக்கு ஆரம்பமாகி மாலை 4:30 மணி வரை நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமைத்துவம் தொடர்பாக நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படாத நிலையில் எதிர்வரும் 28ஆம் தேதி வாக்கெடுப்பிற்காக ஒத்திவைக்கப்பட்டது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன், கட்சியின் கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது யார் என்ற கேள்வி எழுந்தது. மாவை சேனாதராஜா கடந்த அக்டோபர் மாதத்திலே தனது பதவி விலகல் செய்திருந்தார். அதன் பிறகு இடம்பெற்ற அரசியல் குழு கூட்டத்தில் அது தொடர்பாக செயலாளர் அவரிடம் தெளிவுபடுத்துமாறு கோரியிருந்தார். இருப்பினும் அவர் அதற்கு பதில் சொல்லியிருக்கவில்லை. இதனால் செயலாளர் அவரது பதவி விலகல் நடைமுறைக்கு வந்ததாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையினை மேற்கொள்வதாக அவருக்கு அறிவித்திருக்கின்றார். அதன் பின்னர் தனது பதவி விலகலை மீள வாங்குவதாக அவரது கையொப்பம் இடப்பட்டுள்ளதாக காட்டப்படும் ஒரு கடிதம் நாடாளுமன்ற உறுப்பினர் சி. ஸ்ரீதரன் மூலம் செயலாளருக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அதற்கு மறுநாள் மாவை அவர்களும் செயலாளருக்கு அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தார். எனவே அவர் பதவி விலகல் செய்திருப்பதால் கட்சியின் அடுத்த மகா நாடு வரைக்கும் எஞ்சியிருக்கின்ற காலத்துக்கு மத்திய செயற்குழு ஒருவரை தலைவராக நியமிக்க முடியும் என்று எமது யாப்பின் அடிப்படையில் சி.வி.கே. சிவஞானத்தை அந்த பதவி நிலைக்கு நியமிக்குமாறு முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டது. இதேவேளை சேனாதிராஜா தனது பதவி விலகலை மீள பெற்றிருக்கிறார் என்ற காரணத்தினால் அவர் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று மாற்று முன்மொழிவும் சொல்லப்பட்டது. இதனால் கட்சியின் தலைவர் யார் என்று தெரியாத ஒரு நிலையிலேதான் அடுத்த கூட்டம் வரைக்கும் கட்சி பயணிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலில் கட்சியில் இருந்து விலகி செயற்பட்டவர்களை கட்சியில் இருந்து நீக்குவதாக ஏகமனதாக தீர்மானிக்கவில்லை. அத்தோடு நானே தமிழரசு கட்சியின் பேச்சாளர் என தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா. ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை வவுனியாவில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்றைய கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் பல விடயங்கள் இருந்தன. ஆனாலும் ஒரு விடயம் ஆராயப்பட்டது. தமிழரசு கட்சி தலைவரின் பதவி விலகல் கடிதம் தொடர்பிலே வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. அந்த கடிதத்தை மாவை சேனாதராஜா அனுப்பியதன் பின்னர் பதவி விலகல் கடிதத்திலிருந்து வாபஸ் பெறுவதாக சொல்லியிருந்தார். அத்தோடு மீண்டும் தலைவராக இருப்பதற்கான சம்மதத்தை தெரிவித்தும் இருந்தார். அது தொடர்பாக எமது கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் 2 கருத்துக்கள் இருந்தன. அதன் அடிப்படையில் அவர் பதவி வகிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும், கடிதம் கொடுத்ததன் பிரகாரம் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்ற ஒரு கருத்தும் இருந்தது. ஒரு ஜனநாயக கட்சி என்ற அடிப்படையில் இந்த வாத பிரதிவாதங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றது. தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத நிலையில் இருதரப்பு கருத்துக்களும் இருந்தன. ஜனநாயக ரீதியாக இதனை பார்க்க வேண்டியிருந்தது. இதனால் பதவி விலகலை உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எதிர்வரும் 28ஆம் தேதி வரை ஒத்திவைத்து மீண்டும் கூட்டம் ஒன்றை கூட்டி தலைவர் யார் என்று முடிவெடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவு குறித்து ஆராயப்பட்டது. இவ்வாறு பல விடயங்கள் பேசப்பட்டது. அதனால் எமது கட்சியின் கருத்தியல் பற்றி நான் சொல்ல வேண்டியுள்ளது. அதனை நான் செய்கின்றேன். கட்சி கூட்ட கருத்துக்களையும் நாடாளுமன்ற கருத்துக்களையும் வெளியிடுவது என்னுடைய பணியாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திசவிகாரைக்கு எதிராக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.
இந்த நிலையில் குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி திச விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது. இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது. அதன் பின்னரான நிலை சுமூகமானதை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு முள்ளியவளை பிரதேசத்தில் வீட்டில் இருந்த குடும்பஸ்தர் ஒருவர் மீது வெள்ளை வேனில் வந்தவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த தாக்குதலானது முள்ளியவளை தண்ணீரூற்று பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. தாக்குதல் நடத்தியதில் பாதிக்கப்பட்ட நபர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாணத்தினை சேர்ந்த நபர்கள் என சந்தேகிக்கப்படுபவர்களுக்கும் தாக்குதலுக்கு இலக்கான குடும்பஸ்தருக்கும் இடையில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை ஒன்று ஏற்பட்டுள்ள நிலையில் குறித்த கும்பலால் தாக்குதல் நடந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு போலீஸ் என கூறி குறித்த குடும்பஸ்தரை அவரது வீட்டிற்குள் அழைத்துச் சென்று தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். மேலும் பாதிக்கப்பட்ட நபரிடம் வாக்குமூலம் பெற்று விசாரணைகளை மேற்கொள்ளும் நடவடிக்கையில் முள்ளியவளை போலீசார் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் இராணுவத்தினரின் ஆக்கிரமிப்பில் உள்ள காணிகள் எதிர்வரும் காலங்களில் படிப்படியாக விடுவிக்கப்படும் என கடற்றொழில் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இராணுவத்தின் பிடியில் காணப்படும் 2624.29 ஏக்கர் நிலப்பரப்புகளே இவ்வாறு விடுவிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், தற்போது படையினரிடமுள்ள காணிகள் 2025ஆம் ஆண்டு முதல் படிப்படியாக விடுவிக்கப்படும். அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட மீள்குடியேற்றம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக இந்த வருடம் 1303.42 மில்லியன் ரூபாய் நிதி செலவழிக்கப்பட்டுள்ளது என்றார். அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் செப்டம்பர் மாதம் மாகாண சபை தேர்தலையும் நடத்த ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசு திட்டமிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக அந்த ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, அடுத்த வருடம் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலுக்கான திகதிகளை அரசு தீர்மானித்துள்ளது என்று நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி சபை தேர்தலின் வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிய வேட்பு மனுக்களை கோரும் வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அத்தோடு 7 ஆண்டுகளுக்கு மேலாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் நடத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து முடிக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது எனவும் கூறப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக தற்போது மருதமடு அன்னை திருத்தல பரிபாலகராக பணியாற்றி வரும் அருள் தந்தை ஞானப்பிரகாசம் அந்தோணி பிள்ளை திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ளார். 2017ஆம் ஆண்டு தொடக்கம் மன்னார் மறை மாவட்டத்தின் ஆயராக பணியாற்றிய பேரருட் தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ 76 வயதில் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அம்மறை மாவட்டத்திற்கு மன்னார் மறை மாவட்ட குருவாகி அருள் தந்தை ஞானப்பிரகாசம் அந்தோணி பிள்ளை புதிய ஆயராக திருத்தந்தை பிரான்சிஸால் நியமிக்கப்பட்டுள்ளார். திருத்தந்தையின் இந்நியமன செய்தி மன்னார் புனித செபஸ்டியார் பேராலயத்தில் மன்னார் மறை மாவட்ட குருக்களுக்கென ஒழுங்குபடுத்தப்பட்ட சிறப்பு கூட்டத்தில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருள் தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோவினால் உத்தியோகபூர்வமாக நேற்று மாலை வாசிக்கப்பட்டது. மேலும் புதிய ஆயராக நியமனம் பெற்ற அருள் தந்தை ஞானப்பிரகாசம் அந்தோணி பிள்ளை மன்னார் மறை மாவட்ட குருக்களில் இருந்து நியமனம் பெற்ற முதலாவது ஆயர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பெண்ணொருவர் படுகாயம் அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாளிகாகந்த பிரதேசத்திற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவரினால் இந்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டில் படுகாயம் அடைந்தவர் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கந்தானை பகுதியில் உள்ள 3 மாடி வீடொன்றில் நேற்று முன்தினம் மாலை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது.
கந்தானையை சேர்ந்த ரஞ்சி என அழைக்கப்படும் ரஞ்சித் குமார் என்பவரின் வீட்டை குறிவைத்து இந்த ஆயுததாரிகள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தனது குடும்பத்தின் பொருளாதாரத்தை நிமித்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஐரோப்பா சென்ற இளைஞன் ஒருவன் தீ விபத்தில் உயிரிழந்துள்ளார். பெல்ஜியம் நாட்டில் வசித்து வந்த புத்தளத்தை சேர்ந்த ஸ்ரீமுருகன் லோசன் என்ற 23 வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். கடந்த 5ஆம் தேதி பெல்ஜியத்தின் ஆன்பேர் பகுதியில் இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளது. அதில் 4 தமிழிளைஞர்கள் வசித்து வந்துள்ளனர். குடியிருப்பின் கீழ்ப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டு மேல் மாடிக்கு பரவியுள்ளது. இத்தீ விபத்தில் 4 இளைஞர்களும் எரிகாயங்களுடன் தப்பியுள்ளனர். இந்நிலையில் கடும் புகை காரணமாக லோசன் குளியலறையில் மயக்கமடைந்துள்ளார். அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது கோமா நிலையில் இருந்ததாகவும் பின்னர் மூளை சாவடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 9ஆம் தேதி அவர் உயிரிழந்தார். தனது குடும்பத்திற்காக ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி கடந்த 2022ஆம் ஆண்டு பெல்ஜியம் நோக்கி பயணித்த லோஷன் தனது 23வது வயதில் தீ விபத்தில் உயிரிழந்துள்ளார். அவரின் இழப்பினை அடுத்து அவரது நண்பர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளார்கள். இது பி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.